ஹலோ காய்ஸ், இன்னைக்கு பார்வதியை போட்டு நம்மளோட விஜய் சேதுபதி போட்டு பொளந்து எடுத்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட் வீக்கில் வந்து கண்டென்ட் வந்து பார்வதி கிட்டேருந்து வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஏன்னா அவங்களுடைய அம்மா வரப்போகிறாங்க, அதனால் ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தும் போது ஒன்றுமே நடக்காமல் போயிடுச்சு. அப்போது நாங்கள் டார்கெட் பண்ணது தான், பார்வதி வச்சு தான் நாங்கள் கண்டென்ட்டே எடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்வதியை போட்டு பொளந்து எடுத்திருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ரவுண்டு வந்து நடந்தது இல்லையா? ஸோ அந்த ஃபேமிலி ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா யார் யார் என்னென்ன ஃபேமிலி என்னென்ன விஷயங்கள் வந்து சொன்னாங்க, அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க, எப்படி அதை நீங்கள் வந்து நிராகரிக்கீங்க அப்படின்னு வந்து கேட்கும் பொழுது அவங்களுடைய ஆன்சர்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததாக கமருதீனுடைய கேப்டன்சி எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி ஒரு டாக் வந்து வருது, ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க, நாங்கள் பெருசாக வந்து கண்டுக்கல, ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்ததுனால நாங்கள் பெருசாக எதுவுமே கண்டுக்கல அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபைனலாக சரி ஓகே, ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை உங்களுக்கு ரொம்ப தடையாக இருந்து ஏதாவது பிரச்சனை பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருந்தது யார் அப்படின்னு சொல்லி கமருதீனை வந்து கேட்கும்போது, அப்போ ஆஃப்கோர்ஸ் பார்வதி வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறாங்க. ஏன்னா பார்வதி வந்து வேலைகள் பெருசாக வந்து செய்கிறதில்ல, ஓகேவா? ஆனால் சில நேரங்களில் செய்வாங்க, கோவத்தில் வந்து செய்வாங்க. நிறைய பேர் வந்து சொல்லணும், ஒரு 5 பேராவது குறைஞ்சபட்சம் வந்து சொல்லி அவங்கள திட்டினதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த ஒர்க்கை வந்து பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ அது வரைக்குமே பார்வதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒர்க்கை வந்து செய்ய மாட்டாங்க. ஸோ இதை வந்து பார்வதி அவர்கள்கிட்ட என்னம்மா அவனுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை சார் நான் ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, முழுமையாக ஒர்க் பண்ணாமல் இருக்கிறதில்ல, ஓகேவா? ஒர்க் பண்ணுறாங்க, பட் அதுக்கு ஒரு 5 பேர் புஷ் பண்ணணும், ஒரு 6 பேர் வந்து சொல்லணும், ஒரு 2 பேர் வந்து சண்டை போடணும், ஓகேவா? ஸோ அப்படியெல்லாம் இருந்தால் தான் பார்வதி வந்து அதை செய்வாங்க, ஓகேவா? அதே போல் மற்றவங்க கேட்ட உடனேவெல்லாம் செய்கிற பழக்கமெல்லாம் பார்வதி கிட்ட கிடையவே கிடையாது. அதுக்கு அவங்க ஒத்தே வரமாட்டாங்க, ஓகேவா? ஸோ இதனை தொடர்ந்து தான் விஜய் சேதுபதி இந்த கேள்வியை வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்வதி, இல்லை சார் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னம்மா நீ பண்ணுற அப்படின்னா நாங்கள் பார்க்கணும்ல, நீ பண்ணுற அப்படின்னா எங்களுக்கு தெரியணும்ல, எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை வந்து நீ பண்ணிகிட்ருக்க அப்படின்னா என்ன அர்த்தம் அது அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை சார் நான் இப்படிலாம் பண்ணேன் சார் அப்படிலாம் சொல்கிறாங்க. பார்வதி, நீங்கள் பண்ணியிருந்தாக்கா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நீங்கள் பண்ணலை அதனால் தெரியல. உங்களுடைய தப்பை நீங்கள் ஒத்துக்கிறதுனாலையோ, ஆமாம் சரி ஓகே நான் செய்கிறேன் அப்படின்றதுனாலையோ என்னமே ஆகிட போகிறதில்ல. ஸோ கொஞ்சம் அதை நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும், அது உங்களுக்கு தான் நல்லது அப்படிங்கிறத விஜய் சேதுபதி அவர்கள் சொல்கிறாங்க. இப்போ பார்வதிக்கு என்ன தானா பிரச்சனை? வருஷம் இல்லை, வாரம் இதே பிரச்சனையா? என்ன ஒர்க் கொடுத்தாலும் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி முரண்படுறது அப்படிங்கிறத ஏற்றுக்கவே முடியாது. நேற்றுக்கு கூட சுபிக்ஷா அவர்கள் வந்து தலைவலிக்குது, என்னால் முடியாது பார்வதி, நீங்கள் போய் செஞ்சுடுங்க அப்படின்னு சொல்லும்போது செஞ்சாங்க. இந்த பக்கம் வந்து திவ்யா, காணி எல்லாம் வந்து உட்காந்து என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து போடு, என்ன அப்போ தான் வந்து நிறைய நேரம் வேலை செய்வா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ஒரு பக்கம் அந்த ட்ராக்கை வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. ஏன்னா பார்வதிக்கு எதிராகலாம் இவங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. பட் பார்வதி திரும்ப அதே பிரச்சனை, ஒரு தடவை கூட அதை வந்து ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்றத யோசிக்கிறதே கிடையாது. நம்மளை எவனும் கேள்வி கேட்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதே கிடையாது. எல்லாரும் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் சரியாகுவேன், திருந்துவேன் அப்படின்னா, அதுவும் ஒரு அரை மனசோடு தான் திருந்துவேன், வருந்துவேன், செய்வேன் அப்படின்னா அதை ஏற்றுக்க முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி போட்டு பொளந்து எடுத்துருக்காப்புல. ஸோ இதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவிர சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.